நோ வரிஸ், என்ன கூப்பிடு, நான் வரேன். இல்லை இப்பவே சொல்லு, என் கூடவே இரு, என்னை பார்த்துக்கோன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எவன் வந்தாலும் சரி. தீட்டு என்று ஒன்று இல்லை. அப்போ எதுக்காக அந்த தெருவில் இருக்கிற கோயிலை மூடி வச்சாங்க என்றால், கோயிலில் காடு இல்லையா? அப்போ காடு எங்கே இருக்கார்? டெத்தான வீட்டு வாசலில் இப்படி உட்காந்துருக்கார். யாரு? தென்னாடுடைய சிவன். அதை தூக்கிட்டு செல்ற அந்த பிணத்தை சுமந்து செல்லும் தோள்களில் முதல் தோளாக எம்பெருமான் தோள் கொடுத்து தூக்கி மயானம் வரை சென்று, அப்போ கருங்காலிங்கிறதும் ஒரு நட்சத்திரத்துக்குரிய மரம் தான். ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும், கருங்காலி மரத்தை எதிர்த்து போடு, இதெல்லாம் போய் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. துவாரபாலகர் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள தொடக்கூடாது, அந்த 2 பேரையும் பார்க்கணும். அப்படி 2 துவாரபாலகர்கள், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, காதில் எனக்கு வேலை வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்தையும் வாயால் நம்ம எச்சில் படக்கூடாது, நம்ம தொடக்கூடாது என்பது இந்து மத ஆலய தர்மம். ஏன் அப்படின்னா, குங்குமத்தை எப்படி வைக்கணும், கல்யாணத்தப்போ எப்படி அணைச்சி வச்சிங்களோ அப்படி அணைச்சி இந்த பக்கமாக அப்படி வைக்கணும், இப்படி கையை அப்படி சுற்றி இப்படி வைக்கணும். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு விபூதி வைக்கிறதுனா, பெண் ஆணை சிவனாக கருதி வைக்கலாம். ஆண் பெண்ணுக்கு விபூதி வச்சா அவர்கள் சுமங்கல்யத்துவத்தை இழந்து விட்டார்கள். பொண்ணா இருந்தாலும், தாம் பெத்த பொண்ணா இருந்தாலும் கையில் இருக்கிற பொட்டை எடுத்து பொண்ணுக்கு வைக்க ரைட்ஸ் இல்லை. புரோகிதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்க, வாங்குவோ எல்லாரும் வாங்குவோ, எடுத்து ஒவ்வொரு பொண்ணுக்கா இப்படி வைக்கிறது. பெரிய தப்புலாம் பண்ணக்கூடாது. அப்போ சண்டிகேஸ்வரர்கிட்ட இப்படி தட்டுறது, இப்படி சொடுக்கு போடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, இந்த 3 ஆசை எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா பட்டை போடுறதோடைய தாத்பரியம். கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. பொதுவாகவே ஆலயங்களில், நம்ம பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில், நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவன் கோயில், இது மாதிரி ஆலயங்களில் வழிபடும் பொழுது நாம் எந்த வகையான ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். முதல் அடிப்படையாக ஒரு விஷயத்திற்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போகிறேன். ஒரு தெருவுக்கு நம்ம போகிறோம் சார், ஒரு தெருவுக்கு நம்ம போகிறோம். அந்த தெருவில் ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் டெத் ஆகிடுச்சு, அந்த தெருவுலேயே ஒரு வீட்டில் டெத் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவன் கோயிலை மூடிடுவாங்க. சிவன் கோயிலை மூடிட்டு பூட்டிடுவாங்க, நட சாத்திடுவாங்க. தெருவில் டெத் ஆனதுனால கோயிலில் ஏதோ சிறப்பு பூஜைகளோ அல்லது நட திறக்கிறதோ, நார்மல் பூஜைகளை கூட பண்ண மாட்டாங்க. டெத் எடுத்ததுக்கப்புறம் தான் கோயிலை திறப்பாங்க. அதுவும் சிவனுக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோயிலில் கூட்டி கழுவி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ரெகுலர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இதுக்கு பேர் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா தீட்டு. எது? தீட்டு. அண்ட சராசரம் அனைத்தையும் பேணி காக்கும் ஈசன், சுடலையாடும் ஈசன், அவருக்கு தீட்டா தெரியலையே, அப்படி தான் சொல்கிறாங்க என்பது தான் நமக்கு தெரிஞ்ச பதில். பட் ஆனால் தீட்டு என்று ஒன்று இல்லை. அப்போது எதுக்காக அந்த தெருவில் இருக்கிற கோயிலை மூடி வச்சாங்க என்றால், காடு இன் அவுட் அப்படி போட்டுக்கலாம். காடு இப்போ அவுட், காடு இப்போ கோயிலில் இல்லை. கோயிலில் காடு இல்லையா? அப்போ காடு எங்கே இருக்கார்? டெத்தான வீட்டு வாசலில் இப்படி உட்காந்துருக்கார். யார்? தென்னாடுடைய சிவன் இப்படி வெளியே உட்காந்துருக்கார். ஏன்? ஏழை பங்காளன். இந்த தெருவில் இருக்க ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த டெத்தான வீட்டு வாசலில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவனும் உட்கார்ந்திருக்கிறார். டெத்து எடுக்கும்போது முதல் ஆளாக பாடையை சென்று, பாடைன்னு தானே சொல்லுவாங்க, அதை தூக்கிட்டு செல்ற அந்த பிணத்தை சுமந்து செல்லும் தோள்களில் முதல் தோளாக எம்பெருமான் தோள் கொடுத்து தூக்கி மயானம் வரை சென்று, மயான காட்டிலே அவரை புதைக்கவோ எரிக்கவோ செய்த பின்பு, நீங்கள் எப்படி திரும்பி வந்து நீங்கள் திரும்ப தலையோட குளிக்கிறீங்களோ, ஏன்னா காட்டுக்கு போயிட்டு இருந்தால் குளிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிவபெருமானும் காட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்கிறார். இதுக்கு பேர் அபிஷேகம். அவ்வளோதான். சிம்பிள். இதை நம்ம எப்படிலாம் கான்ட்ரவர்சி ஆக்கி, எப்படிலாம் கொலாப்ஸ் பண்ணி, காடு இஸ் அ டான், நம்ம ஒரு மோர் தீட்டான ஆள் அப்படிலாம் நமக்கு நம்மளே, காடு அப்படி சொல்லவே இல்லை. காடை பற்றி நமக்கு போதித்தவங்களும் அப்படி சொல்லவே இல்லை. சரி, இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இனிமேல் டெத்தான வீடு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இறைவன் ஈசன் அங்கே வாசலில் உட்காந்துருக்காருன்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிற அது கரெக்டு. சரியா? அடுத்ததாக இப்போது கோயில்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கோயில்கள் எந்த கோயிலாக வேணால் இருக்கட்டுங்க, அது எந்த கோயிலாக வேணால் இருக்கட்டும். கோயில்களில் 2 டைப் இருக்குது. ஒன்று துவஜஸ்தம்பம் இருக்கிற கோயில், துவஜஸ்தம்பம் இல்லாத கோயில். துவஜஸ்தம்பம்னா என்ன? கொடிமரம்.
கொடிமரம் இருக்கிற கோயில் கொடிமரம் இருக்கிற கோயில் ரொம்ப ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ரொம்ப பழமை வாய்ந்த புராதன அதெல்லாம் கொடிமரம் வாய்ந்து. கொடிமரம் இல்லாத கோயில்கள் ஜென்ரிக்காக இப்போ நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அன்பின் அடிப்படை, இந்த சொப்பனத்தின் அடிப்படை, உத்தரவின் அடிப்படை அப்படி கட்டின கோயில்கள். இதுக்கு வந்து ரொம்ப ஆகம விதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்பலாம் பண்ண மாட்டோம். அப்போ அந்த கோயில் மரம், அந்த கொடிமரம் இருக்கிற கோயில்கள் பெரும்பாலும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் என்று பொருள். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் என்பது உண்டு இந்து மதத்தில். அது ஏன் அந்த ஸ்தல விருட்சம் என்றால் அது குளோபல் வார்மிங்காக. அப்போ தான் நீங்கள் மரங்களை பேணி காப்பீர்கள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம், அந்த மாதிரி. அப்போ கருங்காலிங்கிறதும் ஒரு நட்சத்திரத்துக்குரிய மரம் தான். ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணிட்டோம், கருங்காலி மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு தொங்கினா உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும், கருங்காலி மரத்தை எதிர்த்து போட்டு, இதெல்லாம் போய் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. கருங்காலி இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல் தி பர்சன்ஸ். கருங்காலி இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு சட்டன் நட்சத்திரங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான மரங்கள் தான் உங்களுக்கு பலம். அப்போ அந்த கோயில்களுக்குன்னு ஸ்தல விருட்சம்னு உண்டு. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும், போன உடனே பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடம் ரவுண்டாக இருக்கும். அந்த பலிபீடத்தை பார்த்த உடனே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இங்கே பலியாகப்பட்டது, நான் இப்போ புண்ணியாத்மாவும் உள்ளே போகிறேன்னு நினச்சிக்கணும். எப்படியே நினச்சிக்கணும். அப்புறம் அந்த கொடிமரத்தை பார்த்து வணங்கணும். வணங்கிட்டு அந்த கொடிமரம் தான் சுவாமியுடைய புகழ். ஸோ அந்த கொடிமரத்தை பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது என்ன பண்ணணும், நிலவாசப்படியில் சித்தர்களும் ஆழ்வார்களும் இப்படி படுத்து கிடப்பாங்களாம். எஞ்சான் கிடையாக படுத்து கிடப்பாங்க. அதை மிதிக்கக்கூடாது. அதை தாண்டி தான் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் துவாரபாலகர் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள தொடக்கூடாது. அந்த 2 பேரையும் பார்க்கணும். அப்படி 2 துவாரபாலகர்கள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, உங்களோட அப்ளிகேஷனை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை வாங்கிட்டு போயிட்டு உள்ள சுவாமிகிட்ட சப்மிட் பண்ணுற ஆள் யார், துவாரபாலகர்கள். அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் கோயில்களுக்கு ரொம்ப போகவே மாட்டாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க வீரராக பெருமாள் கோயிலுக்கு போங்க குழந்தை பிறக்கும்னு. ஒரே ஈடு தான் போயிருப்பாங்க, குழந்தை பிறந்துடும். நீங்கள் நிறையா தடவை போயிருப்பீங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பொறாமை வரும். என்னடா இவர் கோயிலுக்கு போன உடனே நடந்துருச்சு, நம்ம இத்தனை தடவை கோயிலுக்கு போகிறோம் நடக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் போகிற நேரம் துவாரபாலகர்கள் கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. இப்படி கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. ஒரு துவாரபாலகர் இப்படி கை வச்சிருப்பார், இன்னொரு துவாரபாலகர் இப்படி கை வச்சிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவன் தான் இறைவன், ஒருவனே, அந்த ஒருவனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் காட்டுறார். இறைவன் ஒருவனே, ஒருவனை தவிர யாரும் இல்லை. இதாவது துவாரபாலகர் சொல்கிற தீர்ப்பு. அவங்க கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் நேராக போவீங்க, உங்கள் அப்ளிகேஷனை வாங்கிட்டு போய் என்ன வேணும் உங்களுக்கு, உள்ளே கொண்டு போய் லார்டு சிவா வாசலில் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்களோட கோரிக்கை விண்ணப்பம் இது, இந்தாங்க. அப்போ சிவன் உங்கள் நேரம் முழிச்சிட்டு இருந்தாருன்னா, அவரும் நிஷ்டையிலே இருப்பார். உங்கள் நேரம் அவர் முழிச்சிட்டு இருந்து மெனுவை பார்த்துட்டு ப்ளஸ் அப்படின்ட்டாருன்னா ப்ளஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம நேரம் துவாரபாலகர் தியானத்தில் இருந்து சிவன் முழிச்சிட்டு இருந்தாலோ, சிவன் முழிச்சிட்டு இருந்து துவாரபாலகர் முழிச்சிட்டு இருந்தாலும் கம்யூனிகேஷன் கேப் வந்துடும். ஸோ அப்போது இதெல்லாம் தான் கோயில்களில் நம்ம பின்பற்றப்பட வேண்டியது. ஸோ துவாரபாலகர்கள்ட்ட வேண்டிக்கணும், நல்லபடியாக அதை கொண்டு போய் சேர்த்துங்க, நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இது வந்ததுன்னா, பிரதோஷம் வந்ததுன்னா நந்தி காதில் போயிட்டு, நந்தி காதில் எனக்கு வேலை வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்தையும் வாயால் நம்ம எச்சில் படக்கூடாது, நம்ம தொடக்கூடாது என்பது இந்து மத ஆலய தர்மம். ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ பவித்திரமாக, இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, அப்போ வந்து இது தீண்டாமைக்காகவா இல்லது காடுங்கிறத ரொம்ப மிகைப்படுத்துறதுக்காகவா அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இந்து மதத்தில் ஜென்ரலாகவே யாரையுமே தொட மாட்டாங்க, தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யார் எச்சலும் யார் மேலேயும் படக்கூடாது, யாரையும் ஹக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜென்ரலி ப்ரோஹிபிட்டட். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொருத்தரை தொடும்போது உங்களுடைய குணங்கள் வந்து என்ன ஆகுது, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அதனால் அது இந்து மதத்தில் ப்ரோஹிபிட்டட். ஸோ அப்போ கோயில்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம்னா குங்குமம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கையில் குங்குமம், விபூதி. நீங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவி இருக்கா, நீங்கள் என்ன வைக்கணும், குங்குமத்தை எடுத்து வைக்கணும். குங்குமத்தை எப்படி வைக்கணும், இப்படி கையை அப்படி திருப்பி, கல்யாணத்தன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சோகத்தை இது ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க, அதே மாதிரி தான் கல்யாணத்தப்போ எப்படி அணைச்சி வச்சிங்களோ அப்படி அணைச்சி இந்த பக்கமாக அப்படி வைக்கணும். இப்படி கையை அப்படி சுற்றி இப்படி வைக்கணும். விபூதி வைக்கலாமா, ஆண் ஒரு பெண்ணுக்கு விபூதி வைக்கக்கூடாது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு விபூதி வைக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு விபூதி வைக்கிறதுனா, பெண் வந்து ஆணை வந்து சிவனாக கருதி வைக்கலாம். ஆண் வந்து பெண்ணுக்கு விபூதி வச்சா அவர்கள் வந்து சுமங்கல்யத்துவத்தை இழந்து விட்டார்கள், சௌபாகியத்தை இழந்து விட்டார்கள் என்று பொருள். அவர்கள் வந்து துறவியாகி விட்டார்கள். உங்களுக்கு மீதிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், துறவியாகி விட்டார்கள் என்று பொருள். அப்போது ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு விபூதி வைக்கக்கூடாது. பொண்ணாக இருந்தாலும் பொட்டு வைக்கக்கூடாது. பொண்ணாக இருந்தாலும், தாம் பெத்த பொண்ணாக இருந்தாலும்
கையில் இருக்கிற பொட்டை எடுத்து பொண்ணுக்கு வைக்க ரைட்ஸ் இல்லை. உங்களுக்கு ஒரே ரைட்ஸ் தான், உங்கள் மனைவிக்கு பொட்டு வைக்கலாம், அவ்வளோதான். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐயர்லாம் அந்த புரோகிதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்க, வாங்குவோ எல்லோரும் வாங்குவோ எடுத்து ஒவ்வொரு பொண்ணுக்கா இப்படி வைக்கிறது. பெரிய தப்பு அப்போலாம் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய தப்பு. அவனுக்கு ஏதோ அதில் ஒரு கிளர்ச்சி அவருக்கு, அப்போல்லாம் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய தப்பு. உங்கள் கணவரை தவிர வேறு யாரும் உங்கள் நெற்றியை தொட்டு பொட்டு வைக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, உங்கள் கணவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ். எந்த ஒரு பெண்ணுமே ஆணுக்கு கந்தம் வைக்கலாம், குங்குமம் வைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் பெண் ஆணுக்கு வைக்க உரிமை இல்லை. அதே மாதிரி பொன்னாடை பொருத்தினால் கூட, ஒரு கோயிலில் தேங்காய் மூடி கொடுக்குறாங்க, பொன்னாடை பொருத்துறாங்கன்னா பெண்ணுக்கு என்ன செய்யணும், அந்த பொன்னாடையை மடித்து கையில் கொடுக்கணும். பொன்னாடை எடுத்து இப்படி போர்த்தக்கூடாது. அப்போ மாலை வந்தால் சுத்தம், மாலையெல்லாம் போடவே கூடாது. அப்போ மாலை பெண்களுக்கு போடலாமா? மாலையை கையில் கொடுக்கணும். மாலையும் பொன்னாடையும் ஒரு தாம்பாளத்தில் வச்சு கையில் கொடுக்கணும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கோயில்கள் இருக்க பெரிய ப்ராப்ளமே அதான். தீபாராதனை வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கு வைக்கிறது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ புரிஞ்சிருச்சா? அடுத்ததா வேறு என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்கு கையில் சடாரி நெத்திய தலையில் வச்சுட்டு கையில் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை இப்படி கையை மடக்கிட்டு இப்படி குடிச்சிட்டு மீதி தீர்த்தத்தை கண்ணில் தேய்ச்சிக்கணும். கண்ணில் அல்லது தலையில் இப்படி தடவிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து இப்படி தொடையில் தடைப்பாங்க. சில பேர் இப்படி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ கையில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து என்ன பண்ணணும், தலையில் தடவிக்கணும் அல்லது கண்ணில் தடவிக்கணும். இதுதான் பண்ணணும். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் செய்யலாம்? சடரெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பண்ணிங்க, எல்லாம் ஓகே, ரைட். அதுக்கப்புறம் கோயில்களில் சுற்றி வர ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சுவாமியை பார்க்கணும், பிள்ளையாரை பார்க்கணும். பிள்ளையாரை பார்த்து கும்பிடணும். இப்படி தலைக்கு மேலே வச்சு தான் கும்பிடணும், இப்படி கும்பிடக்கூடாது, தலைக்கு மேலே வச்சு கும்பிடணும். அப்புறம் என்ன செய்யணும், சுவாமியை பார்க்கணும். சுவாமி பார்த்ததுக்கப்புறம் அம்பாளை பார்க்கணும். அம்பாளை பார்த்ததுக்கப்புறம் உபதெய்வங்களை பார்க்கணும். உபதெய்வங்கள்னால் சுவாமிக்கு சைடில் இருக்கிறவர், பின்னாடி இருக்கிறவர், அங்கே இருக்கிறவர், இங்கே இருக்கிறவர் எல்லாம் பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வரும்போது இந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்து வணங்குறது. அதே மாதிரி உங்களுக்கு சண்டிகேஸ்வரரை பார்த்தா சில பேர் சண்டிகேஸ்வரரை அப்படி சொடுக்கு விடுறது, அப்படி சொடுக்கு போடுறது. சண்டிகேஸ்வரர் ஏன் இப்படி பண்ணீங்க? சண்டிகேஸ்வரர் நிஷ்டையில் இருக்கார். அவரை நாங்கள் ஒருத்தர் நிஷ்டையில் இருக்கும்போது கலைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, பண்ணலாமா? அப்போ சண்டிகேஸ்வரர்கிட்ட இப்படி தட்டுறது, இப்படி சொடுக்கு போடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. சண்டிகேஸ்வரருக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ சண்டிகேஸ்வரர்கிட்ட என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது, அமைதியாக வணங்கிட்டு வந்துடணும், அவ்வளோதான். தியானத்தில் இருக்கிறது தான் அவரோட சிறப்பே. அவருக்கு தெரியும் ஏற்ற மாதிரி நிற்கிறது யாருன்னு, தியானத்திலேயே தெரியும். அவர் தேவையில்லாமல் டிஸ்டர்பும் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணதை பெருமையாக வேறு சொல்லிக்கிறீங்க, அப்படி பண்ணவே கூடாது. ஸோ அப்போ சண்டிகேஸ்வரரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது நவக்கிரகங்களை சுற்றுறீங்க. நவக்கிரகங்களை சுற்றி வரும்போது 9 பேரும் சமம். நவக்கிரகங்களில் ஒரே ஒரு தனிப்பட்ட கிரகத்துக்கு மட்டும் நம்ம வழிபடுறோம் என்றால் அது ஒரு சாதாரண வழிபாடாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு எள்ளு தீபம் இருக்குது அப்படின்னா எள்ளு பிடிச்சி எரிக்கக்கூடாது. சனிக்கு ரொம்ப பிடிச்சது எள்ளு, அதை பிடிச்சி எரித்தா சனி டென்ஷன் தான் வரும். எள்ளு தீபம் எரிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்களோ அதனுடைய தானியத்தை எரிக்கக்கூடாது, எரிக்கிறது தப்பு. அப்போ நீங்கள் 9 சுற்று சுற்றணும். 9 சுற்று சுற்றிட்டு 7 சுற்று இப்படி சுற்றணும், 2 சுற்று ராகுக்கு எதுக்காக அப்பிரதட்சணமாக சுற்றணும். இதான் நவகிரகத்தை சுற்ற வேண்டிய முறை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கு இத்தனை இருக்குது. இப்போ பிள்ளையார் பார்த்தீங்கன்னா 3 தடவை சுற்றலாம். இப்போ இது நம்ம சிவன் பெருமாள்லாம் பார்த்தா 8 தடவை சுற்றணும், 8 தடவை. நவகிரகங்களுக்கு 9 தடவை. இந்த மாதிரிலாம் ஆவர்த்தி கணக்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சுற்றுறீங்க. சுற்றுனதுக்கப்புறம் பைரவர் இருப்பார். பைரவரை பார்த்தோன்னா கையை இப்படி தட்டி காட்டணும், நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அவர் தான் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவர்கிட்ட எதுவும் எடுத்துகிட்டு போகல. கையில் ஏதாவது எண்ணெய் தடவி இருந்தால் அங்கேயே பக்கத்தில் இருக்கிற துணியில் தொடச்சிட்டு வந்துடணும். கையில் ஒரு எண்ணெய் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. சிவன் சொத்து குலநாசம். ஒரு சின்ன அப்போது சிவன் கோயில் போனால் விபூதி எடுத்துகிட்டு வரலாமா? தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். எந்த லூசு போயிலோ சொன்னால் விபூதி சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு போனால் அது சிவன் சொத்து குலநாசம், அங்கேயே தான் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. சிவனுடைய பிரசாதங்க அது, எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். சிவன் சொத்துங்கிறது சிவன் மேலே போட்டிருக்கிற துண்டை நீங்கள் ஆட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம். சிவன் மேலே இருக்கிற விபூதி எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்போது விபூதி எடுத்து வச்சுக்கலாம். விபூதி வைக்கிறது எப்பயுமே 3 இப்படி தான் வைக்கணும். சில பேர் ஒரே ஒரு விபூதி எடுத்து அப்படி ஸ்டெயிலாக அப்படி கோடாக போடுவாங்க. இந்த ஸ்டெயில் கோடெலாம் போடக்கூடாது. பட்டை போடுறதுனா 3 போடும். அது ஏன் சார் 3 போடுறீங்க? ஏன் 4 போட வேண்டியதானே? ஏன் 2 போட வேண்டியதானே? அது என்ன 3? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா பட்டை போடுறதோடைய தாத்பரியம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த விபூதி எப்படி, இந்த சாம்பல் எப்படி இந்த உடம்பை எப்படி ஒரு சாம்பலோ அந்த மாதிரி அந்த சாம்பலை எடுக்கும் போதெல்லாம் இது நான் ஒரு சாம்பல், நான் ஒரு சாம்பல், நான் ஒரு மொரேல் டெவலப்மெண்ட் சார்.
அப்போ பின்னாடி வந்து என்ன பண்ணுறான், இதை எடுத்து அப்போ விபூதி எடுத்து உஃப்னு ஊதி விடுறது சும்மா ஜிமிக்ஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விபூதிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த உடம்பு நிலையின்மை என்பதை காட்டும் ஒரு பொருள், அவ்வளவுதான். சரி, அப்போது குங்குமம் என்பது எதற்காக, சந்தனம் என்பது எதற்காக? வாங்க அப்படி கொஸ்டின் பை கொஸ்டினாக போகலாம். இப்போ கோயிலில் குங்குமம் எது கொடுக்குறாங்க? கோயில்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே குங்குமம் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, குங்குமம் என்பது மங்களத்தின் அடையாளம், சந்தனம் மஞ்சள் எல்லாம் மங்களத்தின் அடையாளம் என்றாலும் கூட மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்யா, சகசிரார்கம்ங்கிற சக்கரை லிஸ்ட்டில் ஆக்யாங்கிற சக்கரம் இங்கே நெத்திக்கு வருது. இந்த ஆக்யாங்கிற சக்கரம் என்ன பண்ணுன்னா, நெத்தி இப்படி கூர்ந்து நோக்கிறது, எதையும் உற்று பார்த்தல், இதெல்லாம் இந்த ஆக்யா சக்கரம். இந்த ஆக்யா சக்கரத்தை தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹிப்னடைஸ் பண்ணுறவங்கலாம் இந்த இதையே உத்து பாருங்கள், இப்போ பாருங்கள் அப்படி வளைவாக சுற்றுது பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் இப்போ உங்களுடைய 5 வயசுக்கு போகிறீங்க, நீங்கள் 10 வயசுக்கு போகிறீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது மெஸ்மரைஸ் பண்ணுறவங்க, ஹிப்னடைஸ் பண்ணுறவங்க அல்லது மாந்திரீகம் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த நெத்தி பொட்டை தான் பார்த்து பண்ணுவாங்க. இந்த நெத்தி பொட்டை மறைக்கணும். இப்போ நம்மளை எவனாவது வசியம் பண்ணி கூப்பிட்டு போகிறானா? இல்லை, கேட்குறேன், என்னையோ உங்களையோ நம்மளை எதுக்கு வசியம் பண்ணி, நம்ம என்ன பேரழகியா என்ன? அப்போ பெண்கள் வந்து அழகானவங்க, அவங்கள வந்து வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா என்ன செய்யறது? நம்ம வீட்டு பெண்களை எவனாவது வசியம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த நெத்தியை மூடணுமேங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருந்தாங்க, நெத்தியை மூடுறதுக்காக. அது அப்படியே குட்டி குட்டியாக வந்து டிக்குன்னு இப்போ வந்து சிக்கர் போட்டால் மாறிடுச்சு. அதுவும் சில பேர் இப்போ வைக்கிறதே கிடையாது. இப்போ நிறைய பேர் ஜடை பின்னுறதே கிடையாது, அப்படி ஃப்ரீயாக ஒரு சரி இறந்தவர்கள் வீட்டிலே ஒப்பாரி வைப்பதை போல் இப்போல்லாம் பண்ணக்கூடாதுங்க. தலைமுடியை பெண்கள் விரித்து போட்டால் என்ன ஆகும்? லக்ஷ்மி போயிடும் நம்ம வீட்டு பெண்களுக்கு. சில பெண்கள் வந்து இந்த ராட்சசி படம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நானும் போயிட்டு சுடுகாட்டில் போய் கொல்லி வைப்பேன். வைக்கிறது பெருசு இல்லைம்மா, நாங்கள் வந்து உங்களை ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம்னா, நீங்கள் வந்து ரொம்ப புனிதத்துவம் பொருந்தியவங்களாக நாங்கள் உங்களை மதிக்கிறோம், அதனால் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால தான் பண்ணுறோம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? ஸோ கோயிலுடைய பைரவரை பார்த்ததுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கணும். சார் உட்கார்றது எங்கே சார் உட்காரணும்? எங்கே வேணால் உட்காருங்க, வாசப்படிக்கிட்டு எங்கன்னா உட்காருங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? உட்காந்துட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே சிவனாக இருந்தால் பூதகணங்கள், பெருமாளாக இருந்தால் தேவகணங்கள் வந்து உங்கள் கவுண்ட் எழுத ஆரம்பிச்சிடும். நீங்கள் எத்தனை கெட்ட வார்த்தை பேசுனீங்க, எத்தனை ஐயோ அப்படின்னு நான் நிறைய பேசுவேன். அப்போ எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணீங்க? ஐயோ நான் நிறைய ஃபோன் பண்ணுவேனே. உட்காந்து தீபாராதனை பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், சில பேர் அங்கே தீபாராதனை நடந்துட்டுருக்கோங்க, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? அதையும் பார்க்குறார், இதையும் பார்க்குறார், ஏற்ற மாதிரி இருக்கிற ஃபேமிலியும் பார்க்குறார். என்ன ஒரு பெரிய தசாவதானி இவர், ஒரே நேரத்தில் 7 வேலை செய்கிறார். அதெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. கோயிலுக்கு போகும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கிங்க, சுவாமியை பார்க்க ஒரு வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது வேணாம் அது வேணும், நான் வந்து ப்ரமோஷன் வாங்கணும், நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் வந்து அப்படியே வானத்தை 2 உடைக்கணும் வளைக்கணும் எல்லாம் நினைப்பீங்க. சுவாமி பக்கத்தில் போனோன்னா சுவாமி பார்த்தோன்னே ஆஹா என்ன அழகு சுவாமி, அவ்வளோதான். எப்படி சுவாமி ஜருகிடுவீங்க, அவ்வளோதான். அந்த பக்கம் வந்து இப்படி சுற்றி வரும்போது ஆமாம் நம்ம என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. நீங்கன்னு இல்லை, உலகத்தில் 199 பேர், அதான் கிரகங்கள் என்ன பண்ணும்? சுவாமி மகாராஜா சக்கரவர்த்தி, அவர் முன்னாடி நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னு என்ன பண்ணிடுவார்? சுவாமி ப்ளஸ் பண்ணிடுவார். சுவாமி ப்ளஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கிரகங்களோட நோக்கம். ஆக கிரகங்கள் உங்களை குழப்பி விட்டுரும். அப்போ சுவாமி ஒரே திட சித்தத்தோட நான் கண்டிப்பாக சுவாமிகிட்ட கேட்பேன்னு நினச்சிட்டு போய் கேட்டுட்டு வரணும். விவேகானந்தர்கிட்ட ஒரு தடவை கேட்டாராம், யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டாராம். காளிதேவி கோயிலுக்கு விவேகானந்தர் அனுப்பிச்சிட்டு காளியை போய் கும்பிட்டுட்டு வானாராம். நீ என் பேரை சொல்லி என்ன வேணால் கேளு, காளி தருவா போ. சரின்ட்டு விவேகானந்தர் போயிட்டு உள்ளே போய் காளி தேவியை கும்பிட்டுட்டு வந்தாராம். வந்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறார், என்ன விவேகானந்தரே உங்களுக்கு வந்து என்ன ஏதாவது கேட்டிங்களா? என்னன்னு அவர் சொன்னாராம், இவ்வளோ பெரிய மகாராஜா சக்கரவர்த்தி, அவர்கிட்ட போயிட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய் வேணும்னு எப்படி கேட்குறது? எனக்கு வெக்கமாக இருந்தது, எதுவுமே கேட்கல, வந்துட்டேன்னாராம். நீ தான் என் சிஷ்யன்னாராம். அப்படி பெரிய மகாராஜா, அவருக்கு தெரியாததா? அவர் கையில் விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்போ நான் உட்கார்ற கான்செப்ட் சொல்கிறேன். எங்கெல்லாம் உட்காரலாம்? உக்ர தெய்வங்கள் கோயில், இப்போ சிவனுடைய கோயில், மதுரை வீரன் கோயில்,
உப்புளியப்பன் கோயில் போன்ற ஒரு உக்ர தெய்வங்கள் இருக்காங்கன்னா அவங்க கோயிலில் உங்கள் பின்னாடி யார் வருவா? பூதகணங்கள் வருவாங்க. 2 கொம்பு வச்சுக்கிட்டு கணக்கு எழுதுவாங்க பூதகணங்கள். இவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா இவங்களாம் ரவுடி பாய்ஸ். ஸோ இப்போ சிவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆல் ரவுடி பாய்ஸ். சிவனை சுற்றி இருக்கிற எல்லா ரவுடி பாய்ஸ், பெருமாளை சுற்றி இருக்கிற எல்லாருமே தேவர்கள். இப்படி தான், அது ஜென்ரலாகவே அப்படி தான். ஸோ அப்போ இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் சண்டை வருமேங்கிறதுக்காக பூதகணங்கள் நீங்கள் உட்காந்தோன்னே அவங்க நின்றுவாங்களாம், அதுக்கு மேலே நவர மாட்டாங்கங்கிறது நம்பிக்கை. ஸோ அப்போ அதனால் அங்கே உட்கார்றோம். அப்போ தேவகணங்கள் இருக்கக்கூடிய கோயிலாகப்பட்ட முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், லக்ஷ்மி கோயில், ஐயப்பன் கோயில், சாஃப்டான தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தெய்வங்கள் கோயிலுக்கெல்லாம் போனால் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா தேவகணங்கள் நின்று போயிடுவாங்க. உட்காராமல் வந்துடணும். வரும்போது என்ன ஆகும்? கூடவே தேவகணங்கள் வீட்டுக்குள்ளே அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது பார்த்துங்க. காளி கோயில் உட்காரணும், இப்போது லக்ஷ்மி கோயில் உட்காரக்கூடாது, அது புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்யலாம்? கால் அலம்பக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கால் அலம்பக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு குளிக்க கூடவே கூடாது, அது சுவாமியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது 2ம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வெகு பலகாரம் திங்கக்கூடாது. ஃபுல் கட்டு, கும் கட்டு கட்டுறது நான் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது சுவாமி நினைப்போடு இருந்துட்டு அப்புறமா நீங்கள் கும் கட்டு கட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் போயிட்டு வந்த உடனே விருந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சுவாமிக்கு செய்யுங்க. ஸோ கோயில்களில் வேறு என்னெல்லாம் செய்யலாம், கோயில்களில் வேறு என்னெல்லாம் நல்லது, வேறு என்னெல்லாம் எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன செய்யலாம்ங்கிறதுலாம் பெரிய பெரிய லென்த்து சாப்டர். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வகையான வழிபாடு இருக்குது, ஒவ்வொரு வகையான இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். சனி பகவானை பார்க்குறீங்க அப்படின்னா சனிக்கு எதிர்த்த மாதிரி நிற்காதீங்க. சனிக்கு எதிர்த்த மாதிரி நிற்கக்கூடாது. சனிக்கு சைடில் இருந்தால் பார்க்கணும். சில பேர் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே சச்சரிவின்றி சகாநதியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, இச்சகம் இன்னருள்லாம் தரமாட்டார், பார்த்தாருன்னா காலி நீங்கள். ஸோ அப்போ சனிக்கு ஏற்ற மாதிரி நிற்கக்கூடாது, சைடில் நின்று தான் பார்க்கணும். அடுத்ததாக வேறு என்னெல்லாம் செய்யலாம்? எப்பவுமே உற்சவரை மூலவரை கும்பிட்டதுக்கப்புறம் தான் உற்சவரை கும்பிடணும். எடுத்தோன்னே உற்சவரை கும்பிடக்கூடாது. அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? பெரும்பாலான கோயில்களில் சில கோயில்களில் விளக்கேற்றக்கூடாது, அந்த கற்பூரம் ஏற்றக்கூடாது. விளக்கு தான் ஏற்றணும்னா விளக்கு தான் ஏற்றுங்க, கற்பூரம் ஏற்றாது. கற்பூரம் ஏற்றுறது இப்போ வந்த பழக்கம், எப்பயுமே விளக்கு ஏற்றுறது தான் பழக்கம். ஸோ அப்போது கோயில்களில் போட்ட நைவேத்தியத்தை கண்டிப்பாக நாய்க்கு போடக்கூடாது. சில பேர் நைவேத்தியம் சாப்பிடுவாங்க, மிச்சம் இருக்கும், போகிறப்ப ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாங்கன்னா போட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கையில் தொன்னை கொடுத்தாங்களா, தொன்னை ஃபுல்லாக உட்காந்து தின்னுப்படி தான் வெளியே போகணும். அல்லது திங்க முடியலன்னா பாதி சாப்பிட்டு மீதி தொன்னையை கால்படாத இடத்துல ஒரு குப்பைத்தொட்டியில் போட்டு போகணும். மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்? அது இன்சல்ட். இப்போ உங்களுக்கு வச்ச சாப்பாட்டை தூக்கி நாய்க்கு போட்டால் உங்களுக்கு போட்டுருவோம், அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த மாதிரி எது இன்சல்ட் ஃபீலிங். ஸோ அப்போ கோயில்கள் இன்னும் நிறைய பேசுவோம். கோயில்களில் வந்தவுடனே அப்போ கோபுரம் தூரமாக போய் நின்று கோபுர தரிசனம் பண்ணால் அதோட சிறப்பு. ஸோ கோயில்களை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ வரிஸ், என்ன கூப்பிடு, நான் வரேன். இல்லை இப்போவே சொல்லு, என் கூடவே இரு, என்னை பார்த்துக்கோன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எவன் வந்தாலும் சரி.